100 நாள் வேலை திட்டத்திற்கான நிலுவைத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதன்படி காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மத்திய அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது எந்த விதமான ஒரு நியாயமான அரசு என்று தெரியவில்லை. ராமநாதபுரத்தை அடுத்த உச்சிப்புலி பேருந்து நிலையத்தில் 100 நாள் வேலை சம்பளத்தை வழங்காத மத்திய அரசை கண்டித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சீமொட்லூர் பகுதியில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு வழங்க வேண்டிய 4000 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி மத்திய அரசை கண்டித்து திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மக்களின் சம்பளம் பிடிப்பா, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே. திருப்பத்தூர் அடுத்த மாடப்பள்ளி கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதி 4034 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க கோரி பெண்கள் கையில் பதாகைகள் ஏந்தி மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நம்முடைய கிராம பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஊராட்சிகளிலும் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தில் தான் 52% பெண்கள் வேலை செய்கிறாங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் தான். இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நமக்கு 5 மாசமா நமக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் வரல. இதேபோல் கள்ளக்குறிச்சி, ஈரோடு மாவட்டம் பவானி, வேலூர் மாவட்டம் காட்பாடி, திருப்பத்தூர் மாவட்டம் பெரியகுப்பம் ஆகிய இடங்களில் 100 நாள் திட்ட நிதியை வழங்க கோரி திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.